நான் இங்கு எப்படி வந்தேன்? உங்களை இங்கே அழைத்து வர தைரியம் என்னை தவிர வேறு யாருக்கு இருக்கிறது? என்னை தொடாதீர்கள். நீங்கள் இவர்களுக்கு மருந்து தாருங்கள். மோதி, என்ன நடந்தது என்று கூறு. நடக்கக்கூடாது என்று நினைத்து எதுவும் நடக்கவில்லையே. அது சரி, நான் கூற வேண்டுமா? இரவு உங்களுக்கும் சேஞ்சாக்கும் இடையே என்ன நடந்தது என்று? சரி, நடந்ததை நானே கூறுகிறேன். நான் உங்களுக்கு கூறுகிறேன் பேகம் ஜோதா. என்ன நடந்தது என்றால், நேற்று தாங்கள் ஜலாலிற்கு அனைத்து விதத்திலும் பேகம் ஆகி விட்டீர்கள். மிக்க மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியின் சந்தர்ப்பமாக நான் தங்களுக்கு சிறு காணிக்கையை தர விரும்புகிறேன். மறுக்க மாட்டீர்களே? எனக்கு மிகவும் சந்தோஷம் பேகம் ஜோதா. ஏனென்றால் ஜலாலுக்கு உங்கள் மீது இருக்கும் விருப்பம் குறையும். ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், அது தங்களுக்கு முக்கியம். குதாஃபிஸ். குதா அனுகிரகித்து விட்டார் உசூர். இனி புயலை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. வானம் தெளிவாகிவிட்டது. எப்போது புறப்படலாம் என்று கட்டளையிடுங்கள் உசூர். ஷென்ஷா, ஜோதா பேகம், உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. நீங்கள் இங்கே வரக்கூடாது. தங்களிடம் நான் பேச வேண்டும். கூறுங்கள் ஜோதா பேகம். இப்பொழுது என் உள்ளத்தில் ஒரே ஒரு கேள்விதான் வேதனைப்படுத்துகிறது. கூறுங்கள் ஷெஹன்ஷா, நேற்று இரவு தாங்கள் என்னோடு ஜோதா பேகம், நேற்று இரவு நடந்தது தவிர்க்க முடியாமல் நடந்தது. அதில் என் தவறு எதுவும் இல்லை. தாங்கள் எனக்கு அளித்த வாக்கை மீறும் அளவிற்கு இங்கு எந்த ஒரு சூழ்நிலையும் அமைந்ததாக எனக்கு தெரியவில்லை. என்ன நடந்திருக்கும்? அப்படி நிலைமை கைமீறி போயிருந்தால் உடல் நலம் குன்றி நான் இறந்திருப்பேன், அவ்வளவுதானே? நிறுத்துங்கள் ஜோதா பேகம். ஒரு ஷான்ஷா என்ன செய்ய வேண்டும், ஒரு கணவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எனக்கு கூற வேண்டாம். உங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டியது எனது கடமை. நான் எனது கடமையைத்தான் செய்தேன். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதும் ஷெஹன்ஷாவிற்கு முக்கியமான கடமையாகும். உண்மையை கூறுங்கள், அவ்வாறு எதுவும் நடக்கவில்லையே. நான் உயிருக்கு பயப்படும் பெண்ணல்ல, ஆனால் என்னுடைய பயமெல்லாம் நான் அனுமதி தராத ஒரு செயலை செய்து விட்டீர்களோ என்றுதான் பயப்படுகிறேன். நான் ஒரு ஷான்ஷா, எனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. அது மட்டுமல்ல, அதற்கு அவசியம் இருந்ததால் தான் செய்தேன். என் மனதாரவும் செய்தேன். இப்படி நான் மீண்டும் செய்ய வேண்டும் என்று எண்ணினால் நான் அதை நிச்சயம் செய்வேன். முகலாயர்களின் சேனை மீண்டும் ஆக்ரா நோக்கி புறப்பட்டது. ஆனால் ஜோதாவின் மனதிலோ என்ன அலைகள் ஓயாமல் வீசிக்கொண்டுதான் இருந்தது. முந்தைய தினம் நடந்த எதுவும் அவருக்கு நினைவில் இல்லை. அன்றிரவு ஏதும் நடந்திருக்க கூடாது என்று ஜோதா பேகம் தைரியப்படுத்திக் கொண்டிருந்தாள். மனிதனால் நடந்து முடிந்த எதையும் மாற்ற இயலாது என்பதை ஜோதாவின் மனம் அக்கணம் ஏற்க மறுத்தது.
ஜலாலுக்காக ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு ஆக்ராவிலிருந்து புறப்பட்ட ஒரு வீரன் திசை மாறி போய்விட்டான். சேனைகள் வந்த வழியை அவனால் கண்டுபிடிக்க இயலவில்லை. சரி, ஜலாலுக்கு வந்த அந்த முக்கியமான செய்தி என்னவாக இருக்கும்? அது என்னவென்பது ஜலால் ஆக்ரா சென்று அடைந்த பிறகே தெரிய வரும். சலாம் அலைக்கும் ஜனாப். வலைக்கும் அஸ்ஸலாம். ஒரு ஷஹன்ஷா வரும்போது வரவேற்பு தர வேண்டுமே தவிர அவரது பாதையை மறைக்க கூடாது. உங்கள் அனைவரையும் ஒன்றாக பார்க்கும்பொழுது ஏதோ காரணம் இருப்பது போல் தோன்றுகிறது. தடுக்க வேண்டிய அளவிற்கு பெரிய காரணம். பிரஜைகளும் மத குருக்களும் மதத்தையும் மத தர்மத்தையும் ஷெஹன்ஷா அவர்கள் காப்பார்கள் என்று எதிர்பார்ப்பார்கள். நீங்கள் ஆமீரில் நடந்து கொண்ட விதம் எங்களின் உணர்வுகளை காயப்படுத்திவிட்டது. தாங்கள் ஜோதா பேகத்துடன் கோயிலுக்கு சென்றுள்ளீர்கள். அது மட்டுமல்ல, நமது மதத்தை இழிவுபடுத்தும் விதமாக கோவிலில் தலை வணங்கி இருக்கிறீர்கள். அவர்களின் முறைப்படி வணங்கியுள்ளீர்கள். இது நம் மதத்தை தாங்கள் இழிவுபடுத்திய செயலாகும். ஒப்புக்கொள்கிறோம். இந்த ராஜ்யத்தில் பாட்ஷா அனைவரையும் விட முக்கியமானவர். ஆனால் மதம் அவரை விட முக்கியமானதாகும். பாட்ஷா மத கோட்பாடுகளுக்கு இணங்கி நடக்க வேண்டும். அதற்கு எதிராக நடந்து கொள்ளக்கூடாது. பாட்ஷாவை ஜில்லா ஹாலி என்று கூறுவார்கள். குதாவின் பிரதிபிம்பம் என்பது பொருள். நமது மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் பாட்ஷாவே நடந்து கொண்டால் நாட்டை ஆளும் தகுதியை இழந்து விட்டார் என்பதுதான் அதன் பொருள். அதுதான் உண்மை. யா குதா, ஷெஹன்ஷா அங்கு கோவிலுக்கு சென்றது இங்கு இவர்களுக்கு எவ்வாறு தெரிந்தது? நீங்கள் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் என்னிடம் பதில் உள்ளது. ஜலால், நான் பேசுவதற்கு அனுமதி கொடு. மதகுரு மோல்வி அவர்களே, சரித்திரத்தை பாருங்கள். இந்த தேசத்தில் முகலாயர்களின் ஆட்சி ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை, இறைவனிடையை சேர்ந்த பாபரிலிருந்து எனது கணவர் வரை, இன்று என் ஜலாலும் அனைவரும் இந்த மதத்திற்கு அனுகூலமாகத்தான் எல்லா தர்மங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒப்புக்கொள்கிறோம் மகாராணி அவர்களே. ஆகையால் தான் இன்று வரை எங்களில் ஒருவர் கூட அவர் முன் வர அவசியமில்லாமல் இருந்தது. ஆனால் இம்முறை இவர் செய்த தவறு இருக்கிறதே, இதை எவ்வாறு கண்டுகொள்ளாமல் இருக்க முடியும்? தாங்களே கூறுங்கள். இதனால் நாங்கள் மட்டுமல்ல, பிரஜைகளும் அதிருப்தி அடைந்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த குதாவிற்கும் நாங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். ஆகையால் ஷெஹன்ஷா தன்னுடைய மாளிகை வரை செல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய பிணங்கள் மீதுதான் நடந்து செல்ல வேண்டும். ஆம், நாங்கள் அனைவரும் இருக்கும் பொழுது ஜலாலுதீன் முகமது ராஜ்யத்தின் அரியணையில் அமர வாய்ப்பே இல்லை. மன்னித்து விடுங்கள். ஷெஹன்ஷா எதற்காக அரியணையில் அமரக்கூடாது? நான் கேட்க விரும்புவது என்னவென்றால், ஷெஹன்ஷாவை அரியணையில் அமர விடாமல் தடுப்பது யார்? மகம் ஹாங்கா, இந்த விஷயத்தில் தலையிட தங்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை. ஏன் இல்லை? எனக்கு உரிமை இருக்கிறது. நானும் கூட தாங்கள் எந்த மதத்தை பற்றி பேசுகிறீர்களோ அந்த மதத்தை சேர்ந்தவள்தான். என் கருத்தை தெரிவிப்பதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஞானிகள், விஷயம் தெரிந்தவர்கள், தர்மப்படி நடப்பவர்கள், நம் மதத்திற்காக பாடுபடும் தீர்க்க தரிசிகள். உங்கள் பணி வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே தவிர இவ்வாறு அரசரின் வழியை மறிப்பதல்ல. உங்கள் பணி மதத்தை பேணி காப்பதற்காகவே தவிர புரட்சி செய்ய அல்ல. நீங்கள் அனைவரும் ஷெஹன்ஷாவை உங்களில் ஒருவராக நினைக்காததால் தான் இவ்வாறு அவரை வழிமறித்து இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் இவ்வாறு அபிப்பிராய பேதங்கள் இருக்குமானால் அதை பேசித்தான் தீர்க்க வேண்டும், இவ்வாறு புரட்சி செய்து அல்ல. உங்களின் பேச்சு மூச்சும் எங்களுக்கு வேத வாக்கு. ஆனால் பிரஜைகள் அனைவரும் ஷெஹன்ஷாவை அந்த குதாவின் பிரதிபிம்பமாகத்தான் இன்று வரை நினைக்கிறார்கள். நம் மதத்தையோ குதாவின் ஸ்தானத்தையோ ஷெஹன்ஷா இன்று வரை இழிவுபடுத்துமாறு நடந்து கொண்டிருக்கிறாரா என்று கேட்கிறேன். ஷெஹன்ஷாவிற்கு நம் மதத்தின் மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்று நாங்கள் அனைவரும் அறிவோம். ஷெஹன்ஷா என்றால் குதாவிற்கு பிரதிபிம்பம் மட்டும்தான். அவர் தெய்வ பிறவி அல்ல.
அவரும் ஒரு மனிதர்தான். மனிதர் தவறு செய்வது என்பது சாதாரண செயல். ஒருவேளை ஷெஹன்ஷா செய்தது தவறு என்று நீங்கள் நினைத்தால் அந்த தவறையும் திருத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை மறவாதீர்கள். இவ்வாறு இழிவுபடுத்தாதீர்கள். இவ்வாறு நீங்கள் பிடிவாதம் பிடித்து தண்டிக்க நினைப்பதால் மத காப்பாளர்களான தாங்கள் ஷெஹன்ஷாவிற்கும் மக்களுக்கும் தூரமாக நிற்கிறீர்கள் என்பதை மறவாதீர்கள். நீங்கள் அனைவரும் ஒன்றை மறந்துவிட்டீர்கள். அதை நான் நினைவுபடுத்துகிறேன். ஷெஹன்ஷா இருந்தால்தான் நாம் அனைவரும் இருக்க முடியும். ஹிந்துஸ்தானில் முகலாயர்களின் ஆட்சி பரவியதற்கு காரணம் மதம் அல்ல, ஷெஹன்ஷாவின் பராக்கிரமத்தால் தான் நம்முடைய கொடி சுதந்திரமாக பறக்கிறது. நான் ஒரு ஸ்திரீயாக இருந்தும் உங்களிடம் விவாதம் செய்ததற்கு என்னை மன்னியுங்கள். குதாவிடம் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். ஆனால் முகலாய சாம்ராஜ்யத்தில் ஒரு மகா மந்திரியாக இருந்து இப்போது நான் வாயை திறக்கவில்லை என்றால் அந்த குதா கூட என்னை மன்னிக்க மாட்டார். இங்கு பாருங்கள், நீங்கள் அனைவரும் இஸ்லாமியத்தின் மதகுருக்கள், மௌல்விகள். இவ்வாறு ஷெஹன்ஷா அவர்களை வழிமறிக்க உங்களுக்கு உரிமை இல்லை. எந்த வழியாயினும் மத தர்மத்தின் வழி நடக்க வேண்டும் என்பது தெரியாதா? மகாமங்கா கூறியதற்கும் எங்கள் வாதத்திற்கும் வேதமில்லை. ஷெஹன்ஷா பிரஜைகளுக்கு மிக முக்கியம்தான். ஆனால் இப்போது பிரஜைகளும் எங்கள் பக்கம்தான். ஆதலால் எங்கள் கேள்விகளுக்கு நிச்சயம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதன் பிறகுதான் அரியணை ஏற முடியும். யா அல்லாஹ், என்ன நடக்கும் என்றே தெரியவில்லையே. ஜலாலுக்கு எனது தகவல் எட்டியதா இல்லையா என்று தெரியவில்லை. அதோடு மோல்வியும் உல்லமாவும் என்ன செய்ய போகிறார்கள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. ஹோஷியார், என்னவாயிற்று? ஷெஹன்ஷா அவர் வந்து விட்டார். எனக்கு என்னவோ தங்கள் தகவல் எட்டவில்லையோ என்று தோன்றுகிறது. அதோடு பேகம் சாய்பா நமது கோட்டை வாயிலில் பெரும் பிரச்சனை போல் தோன்றுகிறது. யா ஹுதா, என்ன நடக்க போகிறதோ? சரி, நீ என்னுடன் வா. சரி, போகட்டும். நானே பதில் கூறுகிறேன். ஒரு உண்மையான இஸ்லாமியர் எப்படி இருக்க வேண்டும் என்று தாங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். இப்போதும் நான் குர்ஆனை என் உயிர் மூச்சாக கொண்டிருக்கிறேன். தினமும் நான் 5 முறை நமாஸ் செய்கிறேன், தான தர்மங்கள் செய்கிறேன். புனித குர்ஆனில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் என் மனதில் இருக்கின்றது. இதுவரை பாட்ஷாவாக நான் செய்த அனைத்தையும் மத கொள்கைக்கு உட்பட்டு தான் செய்தேன். அதை நீங்கள் மறுக்கிறீர்களா? மத கொள்கைகளுக்கு உட்பட்டு செய்தேன் என்று கூறிய தாங்கள் மத கோட்பாட்டையே மறந்து விட்டீர்கள். உருவ வழிபாடு நம் மதத்திற்கு எதிரானது. நாம் பிற மத சடங்குகளை செய்வது பெரும் குற்றமாகும். ஆகவே தாங்கள் குற்றம் செய்துள்ளீர்கள். கோயிலுக்குள் சென்றது குற்றம்தான். அங்கு சிலை முன்பு தலை வணங்கியதும் குற்றமாகும். இதுதான் விஷயமா? சரி, இப்போது நான் சில கேள்விகளை கேட்கிறேன். எனது முதல் பிறந்த நாள் எனக்கு இன்னும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அதே போல் உங்களுக்கும் அது ஞாபகம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜனாப், தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அன்று தாங்களும் எனக்காக பிரார்த்தனை செய்தீர்கள் அல்லவா? சந்தேகமில்லாமல் நன்கு நினைவிருக்கிறது. அங்கு தங்களுக்காக துவா செய்தது நான் தான். அதோடு அனைத்து சடங்குகளும் பின்பற்றப்பட்டது. அவை அனைத்தும் எங்கே நடந்தது என்று சற்று கூறுகிறீர்களா? உமர்கோட். அப்படி என்றால் அந்த இடம் எங்கு என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா இல்லையா? ஆலயத்தில். அப்படி என்றால் சிறு வயதிலேயே நான் ஆலயத்தில் கால் வைத்திருக்கிறேன் அல்லவா? இவர் எனக்காக பிரார்த்தனை செய்த இடம் ஒரு இந்துக்களின் ஆலயம். நான் செய்தது குற்றம் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் தான். ஏனென்றால் நீங்கள் தான் கோவிலில் எனக்கு துவா செய்தீர்கள். ஜனாப், பிரார்த்தனை இடம் சம்பந்தப்பட்டது அல்ல, அது மனதோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த குதா என் மனதில் இன்றும் நிறைந்திருக்கிறார். அவரது பிரகாசமான ஒளி இன்னும் என் மனதில் நிறைந்திருக்கிறது. ஆனால் உங்கள் கண்கள் கட்டப்பட்டுள்ளதால் உங்களுக்கு அது தெரியவில்லை. இனி நீங்கள் என்னை அனுமதிக்கும் பட்சத்தில் நான் உள்ளே செல்கிறேன். வெள்ளை மனம் கொண்டவர் தாங்கள். இருப்பினும் தாங்கள் செய்தது தவறுதான். அந்த தவறை திருத்திக் கொள்ள தாங்கள் ஒரு காரியம் செய்தாக வேண்டும். எது எப்படி இருந்தாலும் நடந்ததற்கு காரணம் பேகம் ஜோதா தானே? ஜோதா பேகம் கோவிலுக்கு சென்றதால் தான் தாங்களும் செல்ல வேண்டிய சூழ்நிலை. ஆகையால் தாங்கள் ஜோதா பேகத்தை இஸ்லாத்திற்கு மாற்றுவதுதான் ஒரே தீர்வு.
மன்னிக்க வேண்டும். மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுமையாக அமர்ந்து பேசலாம். புனித விஷயத்தை பற்றி பேச இது உகந்த இடமும் அல்ல, அதற்காக இது தகுந்த நேரமும் அல்ல. நான் வேண்டுவது என்னவென்றால், எங்களுக்கு கொஞ்ச கால அவகாசத்தை தாருங்கள். பெரியம்மா அவர்கள் கூறியது சரிதான். இதை பற்றி நாம் தர்பாரில் விவாதிக்கலாம் என்று நான் முடிவெடுத்துள்ளேன். அங்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும். மறுபடியும் என்ன புது புயலை அழைத்து வந்திருக்கிறாய் அதஹாம்? புயலை உருவாக்கியவரே தாங்கள் தான் தாயே. எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. ஒட்டுமொத்த முகலாய சமுதாயமே ஜலாலுக்கு எதிராக இருந்தது. ஜலால் ஏறும் அரியணையை பறித்துக் கொள்ள ஒரு அருமையான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. என்னுடைய லட்சியமே நிறைவேறி இருக்கும் தாயே. அந்த அரிய வாய்ப்பினை தட்டி கழித்து விட்டீர்களே. தாங்கள் எதற்காக ஜலாலுக்காக பரிந்து பேசினீர்கள் தாயே? தங்களுக்கு நான் பாட்சா ஆகுவதில் விருப்பமே இல்லை. உன்னை அரியணையில் அமர்த்தி பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது அதஹாம். என்னுடைய இந்த மகனை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் என்று அந்த குதா அறிவார். ஜலாலின் மீதும் எனக்கு இருக்கும் பாசம் குறைந்தது அல்ல. அதஹாம், முகலாய சாம்ராஜ்யத்தின் அரியணையில் நீ அமர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த கனவை உண்மையில் நிஜமாக்குவதற்கு ஜலாலை இறக்கிவிட்டு உன்னை அமர்த்த வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இல்லை. நீ ஒன்றை மறந்து விட்டாய், ஆனால் நான் அதை மறக்கவில்லை. இன்று நீயும் நானும் இப்படி இருப்பதற்கு காரணம் ஜலால் மட்டும்தான். நீ சுபேதரராகவும் நான் மகா மந்திரியாகவும் ஆனதற்கு ஜலாலின் கருணை மட்டுமே காரணம். இல்லை என்றால் நீயும் நானும் ஒரு அடிமையாகவோ வேலைக்காரனாகவோ இருக்க வேண்டியதுதான். உன்னால் கூற முடியுமா அதஹாம், ஜலாலை அரியணையில் விட்டு இறக்கிய பிறகு மக்கள் உன்னை அரியணையில் ஏற்ற சம்மதிப்பார்களா? அதஹாம், பாட்ஷா ஆகும் கனவை காணாதே, நிறுத்திவிடு. பாட்ஷா ஆகும் கனவை கண்டால் நம்மால் பாட்ஷா ஆக முடியும் என்றால் அனைவரும் அக்கனவை காண்பார்கள். ஒரு பாட்ஷா ஆக வேண்டும் என்றால் பாட்ஷாவிற்குரிய தகுதி வேண்டும். முதலில் உன் திறமையை நிரூபித்து காட்டு. என் மகன் ஜலாலை விட தகுதியானவன் என்று நான் கூறும்படி செய்யாதஹாம். உன்னால் கோபத்தை மட்டுமே வெளிப்படுத்த முடியும். உன்னால் கனவு காண மட்டுமே முடியுமே தவிர வேறு எதுவும் செய்ய முடியும். நீ நல்ல வேலை செய்தாய். உன் கைகளையும் கோபத்தையும் நீ அடக்கிக் கொண்டாய். நான் உனது தாய் என்பதை நீ மறந்து விட்டாய் என்று நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். நான் ஜலாலின் பெரியம்மா என்பதை அவர் இதுவரை மறக்கவும் இல்லை, இனியும் மறக்க மாட்டார். ஜலாலிற்கு நான் பெரியம்மா மட்டும்தான். ஆனால் உனக்கோ உன்னை பெற்றெடுத்த தாய். ஒரு விஷயத்தை நன்றாக கேட்டுக்கொள். நான் உனக்கு ஒருபுறம் தாயாக இருந்தாலும் இந்த முகலாய சாம்ராஜ்யத்தின் மகா மந்திரியாவேன். நீ இன்னொரு முறை இந்த தவறை செய்வதற்கு முன் நன்கு ஒரு முறை யோசித்துக் கொள்ளாதஹாம். ஏனென்றால் ஜலாலிற்கு இது தெரிந்து விட்டால் பிறகு நானே நினைத்தாலும் உன்னுடைய உயிரை காப்பாற்ற முடியாது. இதைத்தான் நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேனா? தாயை பார்த்து கையை ஓங்குகிறாய். மதி இழந்ததோடு நடத்தையும் மறந்து விட்டாயா? இப்போது என் கண் முன்பு நிற்காமல் சென்று விடு.